வணக்கம், நான் சங்கீதா எஸ் அபிஷேக். இந்த வீடியோல நீங்க சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகிறதுன்றது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் ஜாபாவே இருக்கு. நீங்க எவ்வளவுதான் இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, பின்ட்ரெஸ்ட்ல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அது நீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்தாது. சோ இதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரோட ஜாப் ரோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாப் ரோல் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஓகே, இது நான் ஜெனரிக்கா தான் சொல்ல போறேன், பட் இதுவே சர்டன் கம்பெனிஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கும். அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜென்ரலா ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் வருது, அவங்களுக்கு நம்ம சோஷியல் மீடியா பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட பிசினஸை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்கான ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ரிசர்ச் அப்படின்னும் போது நீங்க அந்த இண்டஸ்ட்ரியை லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும், காம்படிஷனை லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தியர் கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு ஒரு கான்டென்ட் கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கான்டென்ட் கேலண்டர்ல கான்டென்ட் ஐடியேஷன் இருக்கும், கான்செப்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா ஆக்சுவல் கான்டென்ட் இருக்கும், கேப்ஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பல. அப்போ இந்த கான்டென்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய ஜெனரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுவுமே ஒரு ஸ்கில் தேவை. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கான்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸ்ல மோஸ்ட்லி சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஃபுல்லா வரணும்னு அவசியம் இல்லை. தீஸ் டேஸ் சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் டோன்ட் டு வீடியோ எடிட்டிங். பட் ஆனால் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொண்டு வரும்போது அந்த விஷுவலைசேஷன் பத்தி சரியா இருக்கணும். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வீடியோவை இப்படிதான் ஷூட் பண்ணுவாங்க, இப்படிதான் எடிட் பண்ணுவாங்க அப்படின்ற பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருந்தா தான் உங்களால அந்த கான்டென்ட்டுக்கான ஐடியேஷனே கிரியேட் பண்ண முடியும், ரைட்? அதுக்கப்புறமா டிசைனிங். நீங்க பெருசா போட்டோஷாப்ல எல்லாம் டிசைனிங் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா அட்லீஸ்ட் பேசிக் கேன்வால எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றது டெஃபினட்டா தெரியணும். Then let's go on to analytics. Analytics அப்படின்னும் போது ஒரு கிளையண்ட்க்குமே you need to create reports. இப்போ ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இத்தனை டேட்டா இருக்கு, இந்த டேட்டா எல்லாத்தையும் எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட்டா கிரியேட் பண்றது அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபைனலி கான்டென்ட் ரைட்டிங். கான்டென்ட் ரைட்டிங் தெரியாம இருக்கவே முடியாது. அப்போ இங்கிலீஷ் எனக்கு அந்த அளவுக்கு வராதே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே ஒரு கேப்ஷன் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு டெஃபினட்டா வேணும், ரைட்? கதை சொல்லும் அந்த திறமை வேணும், ரைட்? எதை மக்கள் படிப்பாங்க, படிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மேபி உங்களோட இங்கிலீஷ் பேடா இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் கிராமர்லி அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அந்த டூலையும் மிஞ்சிற அளவுக்கு ChatGPT வந்தாச்சு. ChatGPT யூஸ் பண்ணும்போது அதையே கேப்ஷன் கிரியேட் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா AI ஜெனரேட்டட் கேப்ஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுங்க. எனக்கு கேப்ஷன் இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு கான்வர்சேஷனலா எழுது, இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ்க்கு புரியுற மாதிரி எழுது. இது ஒரு ஷூ கம்பெனி, ஆனா இந்த ஷூ கம்பெனில பிரைட்டான கலர்ஸ் இருக்கும், இதை போட்டாலே பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி ஃபார் வெரி யங் ஆடியன்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு ஜென் ஜீக்கு பொருந்துற மாதிரி கேப்ஷன்ஸ் கொடு, இதை ரொம்ப ஸ்டைலிஷா கொடு, டிசைனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேப்ஷன் கிரியேட் பண்ணு. இந்த கேப்ஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும், அடுத்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். இல்ல அதுவே வேணாம், ஒரிஜினலா நீங்க கேப்ஷன் எழுதணும் அப்படின்னா all you have to do is write your caption, feed it to ChatGPT and then ask இதுல என்னென்னலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, என்னென்னலாம் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் கரெக்ட் பண்ணித்தா அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். பட் ஆனா உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரா ரைட்டிங் எவ்வளவு நல்ல ரைட்டிங், எது மோசமான ரைட்டிங் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ரைட்? அப்போ கதை சொல்லும் திறனே இல்லை அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வர முடியாது. அப்போ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் எப்படி டெவலப் பண்றது இஸ் யோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரைட்? ஸோ அப்போ people will say that start internship, but I would suggest that எடுத்த உடனே internship போகாதீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, internship போனா எனக்கு எல்லாத்தையுமே இவங்க கத்து தந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூங்க. கம்பெனிஸ்க்கு ஒரு இன்டர்னை எடுக்கணும் அப்படின்னா தட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். அந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு மென்டரை போடணும், அவருக்குன்னு ஒரு வேலை கொடுக்கணும், அண்ட் அந்த வேலையை சரியா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கணும். ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு வேலை கொடுக்கறது, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஓகே, ஸோ மோஸ்ட் பீப்புள் திங்க் தட் உங்களை உட்காத்தி வச்சு சோஷியல் மீடியா கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலை வாங்குவாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அங்க போன உடனே வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க வேலையில நிறைய தப்பு பண்ணா அதை வேணா கண்டுக்காம விட்டுருவாங்க. பட் இன்டர்ன்ஷிப்புக்கும் டெஃபினட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஸோ அப்போ உங்களுக்கு சுத்தமா சோஷியல் மீடியா தெரியாது அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் அன் இன்டர்ன்ஷிப். ஸோ இதுக்கு தான் யூ நீட் டு கோ ஃபார் அ கோர்ஸ். அப்போ கோர்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, எவ்வளோதான் நம்மளுக்கு யூடியூப்ல ஃப்ரீ கோர்சஸ் இருந்தாலும், எவ்வளோதான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா நீங்க நிறைய கத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா இப்போதைக்கு கான்டென்ட் அப்படின்ற பொறுத்து
2 வகையில இருக்கு. நீங்கலாம் எதை தேடி தேடி பாக்குறீங்க அப்படின்னா how to அப்படின்ற கான்டென்ட்டை விட்டுடுறீங்க. அதை விட்டுட்டு நான் எப்படி how I became successful, how I became a successful social media manager, இதுல அவங்களுடைய கதைகள் மட்டும் தான் இருக்கு. அது வேணா மோட்டிவேஷனலா யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு லேர்னிங் கான்டென்ட்டா உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மோட்டிவேஷனல் கான்டென்ட் அண்ட் லேர்னிங் கான்டென்ட், ரைட்? ஸோ அப்போ லேர்னிங் கான்டென்ட் படிச்சாலும் ஒரு கோர்வையா ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு வராது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் கோர்சஸ். அப்போ கோர்சஸ்ல ஃப்ரீ கோர்சஸ் என்னென்ன அப்படின்னா ஐ வில் ரெக்கமெண்ட் கோ டு மை யூடியூப் சேனல். அதுலயே சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். கான்டென்ட் கேலண்டர்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன், கான்டென்ட் ஜென்ரேஷன் பத்தி சொல்லியிருப்பேன், அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்றதுன்றத பத்தி சொல்லியிருப்பேன், இன்ஸ்டாகிராம் எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராமை பத்தி ஒரு என்டையர் சீரீஸே இருக்கு, நீங்க அதை படிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து இங்கிலீஷ்ல படிச்சாலும் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோ டு ஹப்ஸ்பாட். ஹப்ஸ்பாட்லயும் நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ அந்த கோர்சஸ்மே நீங்க ஃப்ரீயா படிக்கலாம். ஓகே, ஆனா இதுல பேசிக் லெவல்ஸ் தாங்க இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ லிட்டில் மோர் அட்வான்ஸ்ட், இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we have courses on social media marketing. In fact, இன்னும் பெட்டரா பண்ணோம் அப்படின்னா you can do the course on social media marketing, you can do the course on copywriting, you can do the course on meta ads, right? இந்த மாதிரி கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா that will be helpful, right? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் செப்பரேட் கோர்ஸாகவும் இருக்கு. அதே மாதிரி இல்லை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்டில் அப்படின்னு இருக்கு. இதுல everything related to you yourself starting your own agency on social media, அது எல்லாமே இருக்கு. ஓகே, let's just move on to the video. Let's see. அப்போ இந்த கோர்சஸ் நான் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணலாம்? ஸோ நிறைய பேர் தே மெசேஜ் மீ சேயிங் தட் நான் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன், உங்களோட கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா அப்படின்ட்டு. கோர்ஸ் முடிக்கிறது வில் நெவர் குவாலிஃபை யூ ஃபார் அ ஜாப். கோர்ஸ் அப்படின்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் குறிக்குது. ஓகே, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்? பட் இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணணும் இல்லையா? சில பேர் கோர்சஸ்லயே எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கோர்ஸ்லயுமே இப்போ என்னோட கோர்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா whenever I talk about content calendar, நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், நீங்களும் இதே மாதிரி ஒரு கான்டென்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட்டை அசியூம் பண்ணிக்கிட்டு லெட்ஸ் சே நான் இப்போ ஒரு ஷூ பிராண்டுக்காக ஒர்க் பண்றேன், இந்த பிராண்டுக்கு தான் நான் இப்போ ஒர்க் பண்ண போறேன், அப்போ அவங்களுக்கு நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேலண்டர் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு மாக்காவே ஒரு கான்டென்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். எப்பப்பெல்லாம் நான் ஆட்ஸ் ரிலேட்டடா பாக்குறேனோ அப்பப்பெல்லாம் ஓகே இந்த ஆட் காப்பி இப்படி இருக்கு, இந்த ஆடுக்கான இமேஜ் அண்ட் காப்பி இந்த மாதிரி இருக்கு, இது நான் வேற மாதிரி எழுத முடியுமா அப்படின்னு நான் பார்த்துப்பேன். ஸோ இதுல ஐ வுட் பி ஏபிள் டு கிரியேட் அ சாம்பிள் போர்ட்ஃபோலியோ மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ நான் நெக்ஸ்ட் அப்ளை பண்றது இன்டர்ன்ஷிப்பா இருக்கும்போது நான் இது வரைக்கும் கத்துட்டு இருந்திருக்கேன் கான்செப்ட்ஸை. ஆனா எனக்கு இந்த கான்செப்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா காப்பி ரைட்டிங் தான். ஸோ நான் உங்களோட கம்பெனில சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல காப்பீஸ் மட்டும் எழுதலாமா, இல்லாட்டி நான் ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கும் போது நானே ரீல் எடுத்து பழகிருக்கேன். ஸோ கேன் ஐ ஒர்க் ஆன் யுவர் ரீல்ஸ், ரீல்ஸோட விஷுவல்ஸ்லேருந்து கான்செப்ட்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா ஷூட் பண்ணுறதுலேருந்து எடிட்டிங் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணட்டுமா, இல்லாட்டி எனக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு கேலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அப்போ உங்களோட இந்த கிளைண்ட்ஸ்க்கு நான் கான்டென்ட் கேலண்டர் எழுதட்டுமா, இப்படின்ற மாதிரி எனக்கு இந்த விஷயங்கள் தெரியும். ரைட், ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் இட். ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். இல்லை உங்களோட பிராண்ட் ரொம்ப நல்லா சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போது உங்களோட பிராண்டு கீழே ஒர்க் பண்ணால் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் எனக்கு இந்தந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் நான் ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பெட்டராக கிடைக்கும். நெவர் அப்ளை ஃபார் அன் இன்டர்ன்ஷிப் சேயிங் தட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் கத்துக்கணும், அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்றதை விட என்னால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இன்ஃபேக்ட் இன்டர்ன்ஷிப்பே மெயினா ஏன் எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீங்க. ஏன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயி அப்படின்னா ஃபயர் பண்றது ரொம்ப கஷ்டம். வேற இன்டர்ன் அப்படின்னா 1 month இல்லை 2 month கிளம்பிடுவீங்க. அண்ட் மோரோவர் எதர் யூ கெட் அன் இன்டர்ன்ஷிப் ஆஃப் அரவுண்ட் 5,000 to 10,000 உங்களுக்கு ரெமுனரேஷன் கிடைக்கும். இல்லாட்டி சம் பீப்புள் டூ ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸ் ஆல்சோ. ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. அண்ட் இன்னொன்று இன்டர்ன்ஷிப்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனிலேயே உங்களை ஹையர் பண்ணிடுவாங்க, ரைட்? ஸோ அப்போ ஹையர் பண்ணலை அப்படின்னா தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் அ ஜாப், ரைட்? அப்போ இன்டர்ன்ஷிப்ல எவ்ரி டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நிறைய டைம் உங்களுக்கு வேலையை கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்களே தேடி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அங்கேயுமே உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னாலுமே லெட்ஸே உங்களுக்குன்னு ஒரு கிரெடென்ஷியல் கொடுத்துருப்பாங்கல்ல, சில இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி போயிட்டு அவங்களோட அனாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது, இன்சைட்ஸ் எப்படி இருக்குது, ஒரு வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு
they would have given access to your Google Analytics. இல்லை உங்களோட ஆடோட அனாலிட்டிக்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லாட்டி அவங்க ஆல்ரெடி ஆட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களோட கேப்ஷன்ஸை இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால நீங்களே அதில் ஒர்க் பண்ணுங்க. அது மாதிரி கிரியேட்டிவ்ஸ் கூட வந்து அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணலாம். நீங்களே அதில் நிறைய ட்ரை பண்ணுங்க. யாரையாவது ஒருத்தர் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் நல்ல வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பண்ற வேலை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால அவர் பின்னாடியே போயிட்டு அவர் என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு, கிளைண்ட்ஸோட எப்படிலாம் பேசுறாரு, எப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்றாரு, இது எல்லாத்தையும் நீங்க போய் பார்த்துட்டு நல்லா கத்துக்கலாம். நெக்ஸ்ட் யூ கேன் டூ அ ஜாப். ஸோ ஜாப்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெஸ்யூமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா அமையுது. ஸோ அப்போ ரெஸ்யூமே அப்படின் போது இது வரைக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்டர்ன்ஷிப்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை நீங்க ரெஸ்யூமேவா போட்டுடலாம். அப்போ அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தந்த டூல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்தந்த ஏரியாஸ்ல எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நான் சாம்பிள் கான்டென்ட் கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை நீங்க என்னோட போர்ட்ஃபோலியோல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதர் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு அட்டாச்மெண்டா கூட கொடுங்க, இல்லாட்டி வந்து ஒரு டிரைவோட லிங்கா கூட நீங்க கொடுக்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெஸ்யூமேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு பர்சனலைஸ் யுவர் ரெஸ்யூமே. மோஸ்ட் பீப்புள் ஒரே ஒரு ரெஸ்யூமேவை எல்லாருக்குமே அமைச்சிடுறது. ஸோ அதுல ஒரு இடத்துல நீங்க கான்டென்ட் கிரியேஷன் பத்தி பேசியிருப்பீங்க, இன்னொரு இடத்துல ஆனா வந்து அந்த ஜாபுக்கான ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரீல் கிரியேஷன்ல இருக்கும், இல்ல எடிட்டிங்ல இருக்கும், இல்லாட்டி வந்து ஸ்ட்ராட்டஜில இருக்கும். அதனால யூ ஷுட் ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் யூ கஸ்டமைஸ் யுவர் ரெஸ்யூமே. ஸோ ரெஸ்யூமே கிரியேட் பண்ணும்போது அந்தந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ கிரியேட் யுவர் ரெஸ்யூமே. அண்ட் அனதர் ப்ராப்ளம் தட் யூ ஹேவ் இஸ், எப்போவுமே ரெஸ்யூமே அனுப்பும்போது டியர் சார் ஆர் மேம் அப்படின்னு போடுறது, அங்கே நேம் அப்படின்றது பார்க்குறீங்க. ரைட். அப்போ டியர் மிஸ்டர் சோன்சோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டு ரெஸ்யூமே அனுப்பிச்சா பெட்டராக இருக்கும். அண்ட் இஃப் யூ இந்த ரெஸ்யூமேவை எப்படி நீங்கள் அனுப்ப போறீங்க அப்படின்னா, ஜாப் போர்ட்டல்ஸில் நீங்கள் அனுப்பலாம். ஜாப் போர்ட்டல்ஸில் நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வரும், அதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து, ஒரு கம்பெனியோட உங்களால் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அவங்களோட ஃபவுண்டர்ஸ் லிங்க்டின்ல இருப்பாங்க, இல்லை அவங்க கிட்ட இருக்க ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் லிங்க்டின்ல இருப்பாங்க. அவங்கள போய் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல கூட வந்து யூ கேன் அப்ரோச் தோஸ் பீப்புள் அண்ட் தென் சென்ட் இன் யுவர் ரெஸ்யூமே. இல்லாட்டி வந்து யூ கேன் ஈவன் வாக் இன் டு சர்டன் கம்பெனிஸ் வேர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வாக் இன்ஸை யாருமே வந்து they won't encourage, because most of the times the actual person who has to interview you may not be there. But smaller companies, they would be okay when you walk in as well. So another way of getting employment, or getting to know how to get employment is, நீங்க எப்பவுமே மென்டர் அப்படின்னும் போது உங்களை விட ரொம்ப பல மடங்கு வந்து பெரியவங்களை வந்து பாக்குறீங்க. when I say பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ரொம்ப பெரியவங்க, அவங்களோட உங்களை ரிலேட் பண்ணவே முடியாது. அண்ட் இன்னொன்னு, they are all CEOs of companies, அவங்களையுமே வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. அதை விட உங்களோட ஒன் ஸ்டெப் அஹெட்ல இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து இப்போதான் சோஷியல் மீடியா பிகினர் லெவல்ல 1 year எக்ஸ்பீரியன்ஸோட இல்ல 2 year எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பாங்க இல்லையா, அவங்களோட start getting in touch with them.